யார் தெரியுமா கீர்த்தனா? தொழில்துறை அமைச்சர். இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை பற்றி பேசுகிறாங்க. கேமராவை ஏன் உள்ள அலோவ் பண்ணணும்? என்ன சொல்கிறீங்க? ப்ரைவேட் செக்டர்லாம் கை கொடுத்துருக்காரு, தோல் கொடுத்து தூக்கியிருக்காரு. நான் இதுலேருந்து ஒரு விஷயம் நான் கற்றுக்கணும்னா, இந்த அரசியல்வாதிங்க மற்ற நாடு, அதாவது டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு தன் தாய்மொழியை வந்துட்டு முதல்ல மதிக்கிறாங்க. அதை ஃபேன் பேசிஸ்லாம் போங்கடா நீங்களும் அரசியலும். அந்த ஆள் எவ்வளோ பாவம் தெரியுமா? அவர் என்ன கஷ்டப்படுறாரு தெரியுமா? வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, டே 3 கீர்த்தனா. யார் தெரியுமா கீர்த்தனா? தொழில்துறை அமைச்சர். தொழில்துறை அமைச்சர். இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை பற்றி பேசுகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. அப்போ டீச்சரை வந்துட்டு கூப்பிட்டு நீங்கள் கேளுங்க, வாட் இஸ் யுவர் ஃபாதர், அதாவது ஃபாதர் என்ன பண்ணுறாரு. ஓகே. அதை கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவோட பேர் சொல்லுது. ஆக்சுவலி அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, அப்பா வந்து என்ன தொழில் செய்கிறாரு, அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க, சிம்பிளான இதுதான். அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கேட்கலாம். அதுவுமே வந்து ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டோ சொல்லுடா, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. வாட் இஸ் யுவர் ஃபாதர் கேட்குறாங்க. நீங்கள் லாஸ்ட் பெஞ்சில் கேட்குறீங்க. அதை கேட்டதுக்கு இதை சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் முன்னாடி இருக்க பொண்ணே வந்துட்டு இந்த மாதிரி தடுமாறுதுன்னா, அப்போ பின்னாடி இருக்க வரிசையெல்லாம் லாஸ்ட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம், ஸோ வெளியிலேருந்து என்ஜிஓஸ்லாம் இருக்காங்க, அவங்களாம் வந்துட்டு கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்காக பேசலாம். ஸோ இதெல்லாம் பேசும்போது பார்த்தோன்னா ஒரு நல்ல மோட்டிவேஷன் தான், நல்லபடியாக பேசியிருக்காங்க. அதாவது ப்ரைவேட் செக்டர்லாம் எந்த அளவுக்கு கம்யூனிகேஷனில் வந்துட்டு ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறாங்களோ அது மாதிரி வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஆனால் ஒரு சைடில் ஒரு சின்ன கேள்வி இருக்குது, கேமராவை ஏன் உள்ளே அலோவ் பண்ணணும்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க ஃபுல்லாக வீடியோ எடுத்து தான் போட்டுக்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லேயே வீடியோ எடுத்துன்னு போகிறாங்க. அவங்க ஸ்கூலுக்குள்ளே எடுத்துன்னு வர மாட்டாங்களா? இந்த மக்கள்கிட்ட ஒரு விஷயத்த நம்ம பேசணும். என்னன்னா, இப்போது ஒருத்தரோட மனநிலை வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். அதாவது 4 பேர் முன்னாடி அசிங்கப்பட்டோன்னு சொல்லி ஃபீல் பண்ணி சூசைட் பண்ணிக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. சில பேருக்கு வந்துட்டு மோட்டிவேஷனல் ஆகும். என்னை 4 பேர் முன்னாடி நான் அசிங்கப்படுத்திட்டீங்களே, நாளையிலேருந்து பாடுறேன், நான் இதுக்காக நான் ஒர்க் பண்ணுறேன், நான் சாதிச்சு காட்டுறேன். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வேணும். யாருக்கு? பொலிட்டிஷியன்ஸுக்கு, அமைச்சருக்கு வேணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கீர்த்தனான்றவங்க இது யோசிக்காமல் செஞ்சுருக்கிறது தான் எனக்கு தோணுது. அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு நீங்கள் அப்படி கேட்டிருக்க கூடாதுன்றது என்னோட ஒப்பீனியன். கேமரா முன்னாடி பொதுமக்கள் நீங்கள் சர்வீஸ் பண்ண வரப்ப அந்த மக்களுக்கு நீங்கள் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கணும், சப்போர்ட்டிவாக இருக்கணும். நீங்கள் உங்களுக்குள்ளே இது தெரியாமல் நீங்கள் பண்ணியிருந்தாலும் அது தப்பு தான். நீங்கள் சொன்ன மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரினா, எனக்கு அவங்க பேசுகிற விதத்தை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, அவங்க ஸ்கூல்லேயே புள்ளியாக இருந்தப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அதாவது ராகிங் பண்ற ராகிங் பண்ற, ஆனா உங்களுக்கு தோணியே அப்படிதான் இருக்கு அவங்க பேசும்போது. ஆமா, ஏன்னா பிரஸ் மீட்லலாம் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன்னா அந்த மாதிரி ஒரு பேச்சு அவங்கள்ட்ட தெரியுது. அதே மாதிரி போல்டு லேடின்னு வாங்க, அது போல்டு லேடின்றதை விட புல்லிங் லேடின்னு சொல்லலாம். இன்னொன்று சொல்லிடுறேன், நம்ம சீமான் அண்ணா வந்துட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. என்ன அறிக்கை விட்டுருக்காருன்னா, ராஜ்மோகன் இருக்காருல்ல கல்வித்துறை அமைச்சர், அவங்கள வந்து ரொம்ப கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. என்ன கண்டனம் தெரிவிச்சிருக்காருன்னா, ராஜ்மோகன் வந்துட்டு பிரைவேட் செக்டர், அதாவது தனியார் பள்ளிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்துட்டு லைசன்ஸ் ரினியூவல் இதெல்லாம் வந்துட்டு ஆன்லைன்லேயே நீங்கள் சுலபமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டிவாக ஒரு தோள் கொடுப்பான் தோழன்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஒரு நண்பன் வந்துட்டு கீழே வந்துட்டானா அவனை கை பிடிச்சி தூக்குவாங்க தெரியுமா. அதாவது தளபதின்னு சொல்லுவாங்க. ரஜினி, மம்முட்டி அந்த படத்துல பார்த்திருக்கியா, ஒருத்தருக்கு எதனா ஒண்ணுனா கை கொடுப்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? பிரைவேட் செக்டர்லாம் கை கொடுத்துருக்காரு, தோள் கொடுத்து தூக்கியிருக்காரு. நாங்க இருக்கோம், உங்களுக்காக தானே வந்திருக்கோம். யூனோ வி ஆர் கார்பரேட்லாம் சொல்லுவாங்க டைலாக்ஸ்லாம். அது இவருக்கு செட் ஆகுமா இல்லையா தெரியல, மக்கள் சொல்லணும். ஆனால் இவர் பண்ணுற வேலை என்னன்னா, அவங்களுக்கு கை கொடுத்து தூக்கிட்டு இந்த சைடில், அதாவது இந்த கையில் ப்ரைவேட் செக்டரை தூக்கிட்டு இந்த கையில் கோவையில் 2 பள்ளி இழுத்து மூட சொல்லிட்டாரு. கவர்மெண்ட் ஸ்கூல் தொடக்கப்பள்ளி. என்னன்னா அங்கே ஃபெசிலிட்டிஸ் இல்லை, பசங்க வர்றது இல்லையா, மூடிடுங்க. கரெக்டு தானேங்க, எதுக்கு செலவு பண்ணணும்? அங்கே இருக்க டீச்சர்ஸுக்கு காசை கொடுத்துக்கிட்டு, அங்கே இருக்க கரண்ட் பில்லை கட்டிக்கிட்டு, எதுக்கு கவர்மெண்ட்டுக்கு லாஸ்? எனக்கு இது ஒரு விஷயம் இருக்கா. அடுத்து அமோனியாவில் பாதிக்கப்பட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் இறந்தாங்க தெரியுமா. அப்போது ஒரு 7 பேர்கிட்ட இறந்ததா நியூஸ் இருந்தது. அந்த இறப்பு வந்து 18 பேர்கிட்ட மாறி போச்சு. ஸோ அப்போது அந்த அமோனியாவோட தாக்கம் வந்து எதனால் வந்தது, நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஆக்ஷனில் இறங்கணும். ஓகே. அதாவது எல்லா ஃபேக்ட்ரிஸ், இந்த மாதிரி கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், இவங்களாம் சேஃப்டி கன்சர்னை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்கல்ல. அந்த மாதிரி பொதுமக்களாக எதிர்பார்க்குற ஒரு விஷயம் தான். யார் போயிட்டு அதை விசிட் பண்ணணும், யார் மேலே இருக்கா, இது டிபார்ட்மெண்ட் ஹெட் யார்? தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா. ஆனால் இது வரைக்கும் கீர்த்தனா அங்கே போனதா இல்லை. ஸ்கூலாக போயிருக்காங்க. ஸ்கூல் போயிருக்காங்க. அதாவது அமோனியாவில் பாதிக்கப்பட்ட இடத்த போய் பார்க்கல. அதனால அவர் கண்டிச்சு, நீங்கள் யார் எந்த துறையில் இருக்கீங்க அது பாருங்க. வில்சன் ஒருத்தர் இருந்தார், நம்ம ஃபர்ஸ்ட் பேசியிருந்தோம்ல, நிதித்துறை அமைச்சர்.
அவருக்கு தமிழே படிக்க தெரியல, தக்கி தடுமாறி இவ்வளோ கஷ்டப்படுறாரு. நீங்கள் என்னன்னா இங்கிலீஷை மோட்டிவ் பண்ணுறீங்க. ஒரு விஷயம் நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னா, நம்ம பொதுமக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூரோப் இல்லை டெவலப்டு கண்ட்ரீஸில் போயிட்டு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, இல்லை வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம இங்கிலீஷ் மட்டும் படித்தா மட்டும் போதுமா? ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் கனடா போகணும்னு வச்சிங்களேன், 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இங்கிலீஷ் இல்லைனா ஃப்ரெஞ்சு. நீங்கள் யூரோப்பில் ஜெர்மனி போகணுன்னா ஜெர்மன் லாங்குவேஜ் தெரியணும், இல்லைனா இங்கிலீஷ். அது பட் நீ ஜெர்மன் லாங்குவேஜ் கோர்ஸ் முடிச்சாதான் அட்வான்டேஜஸ் அதிகம். இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன கற்றுக்கணும்னா, இந்த அரசியல்வாதிங்க மற்ற நாடு, அதாவது டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு தன் தாய்மொழியை வந்துட்டு முதல்ல மதிக்கிறாங்க, அதை எல்லாரும் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. தன்னோட நாட்டுக்கு வரவங்களையும் அதை கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வேலை வாய்ப்புன்றதுல முதல் இடம் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்க சொல்ல நம்ம தாய்மொழியை நம்ம மதிக்கணுமா வேணாமா? கீர்த்தனா அவர்களே, நீங்கள் இருக்கிறது தமிழ்நாடு. நீங்கள் ஆங்கிலம், அதாவது ஆங்கிலேயர்கள் இருந்துட்டு போனாங்க, அதனால் நீங்கள் இங்கிலாண்டில் ஃபாலோ பண்ணுறதை இங்கே ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களோட அமைச்சர்கள் கோட் சூட்டெல்லாம் போடலாம். தமிழுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, அதை மதிக்கக்கூடிய மக்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க. நீங்கள் என்னதான் வந்து குட்டிக்கரணம் போட்டாலும் சில பேர்கிட்ட மட்டும்தான் உங்களோட வேலை செல்லுபடி ஆகும். அதாவது ரீல்ஸ் முகத்தில் உங்களோட டிவிக்கு சார்ந்த மக்கள்லாம் போயிட்டு, அதாவது செக்ரட்டரி ஏரியாவில் பெரிய தலைன்னு சொல்லிட்டு வீடியோஸ் எடுத்து போடுறாங்க. அதாவது ட்ரோன் ஷாட் எப்படின்னா, நிறைய அந்த இடத்துல நுரையா சோப் மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி வருது. அதை வந்துட்டு ட்ரோன் ஷாட் எடுத்தாலும் பரவாயில்ல. அங்கே இருக்க ஒரு செக்ரட்டரி ஹொசூர் மாவட்டத்தில், அவர் வந்துட்டு ஒரு பேட்டி, ஒரு மைக்லாம் வச்சுட்டு பேசுகிறாரு, அதுக்கு ஒரு ட்ரோன் ஷாட். அப்போ நம்ம என்ன யோசிக்க வேண்டியதாக இருக்குன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு வீடியோவில் ஸ்டைலிஷாக அதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களே தவிர்த்து நீங்கள் மக்களோட பிரச்சனையில் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுறதா எங்களுக்கு தெரியல. அதில் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. இதை சொல்லும் போது தான் அந்த விஷயத்தில் எனக்கு இன்னும் அங்கே வந்தார் அமைச்சர் ராஜு, அவர் வந்துட்டு காமெடி பண்ணுகிறாரு. தண்ணி ஆலேருந்து உலகத்தினால வர வருது தண்ணியில். அதாவது என்ன சொல்லனா, எலிவேஷன்ஸ் டாப் எலிவேஷன்லேருந்து ட்ராவல் ஆகி ஸ்பீடாக கீழே விடுறப்போ நம்ம நார்மலாக தண்ணி ஊற்றினாலும் அந்த காஃபியில் அப்படி தண்ணி ஊற்றினா நுர வரும்ல, அதனால நுர ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால தான் அந்த ஃபோமிங் எல்லாமே வரும் உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் ஒரு இன்க்ளைனில் ஒரு ஹைட்லேருந்து டவுன்ஃபால் வரும்போது அந்த ஃபோமிங் அதிகமாகுது. அவர் சொல்கிறது என்னென்னா, கெமிக்கல் கலந்துருக்கு, அதனால அது ஃபார்ம் வந்து எக்ஸ்ட்ராவாக நுர தள்ளுறதுக்கு ரீசன் இதுதான். ஆக்சுவலி இது சிஎம் ஜோசப் அவர்கிட்ட நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த வீடியோ பார்க்கலாம் மாட்டீங்க, இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு வார்த்தை. உயிர் நாடி ஊசல் ஆடிட்டு இருக்கு, இதில் ரீல்ஸில் போட்டு விளையாடாதீங்க. இந்த இடம் இன்டர்நேஷ்னல் லெவலில் பேசக்கூடிய ஒரு பிரச்சனை. அதாவது விவசாய நலம் பாதிக்கப்படுதுன்ற ஒரு விஷயத்தில் கன்சர்ன் எடுத்து, அதாவது உங்கள் நண்பர் தான் பக்கத்தில் இருக்காங்க காங்கிரஸ், ராகுல் காந்தி கிட்ட சொன்னீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கர்நாடகாவில் இருக்கவங்க கிட்ட இதை பற்றி பேசி இதுக்கு ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வரணும். இதுதான் ஒரு ப்ராசஸாக பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்துட்டு எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்தாச்சு, NGT எடுத்தாச்சு, அங்கே ஒசூரில் இருக்க கலெக்டர் அவங்க ஆல்ரெடி ரிப்போர்ட் எடுத்தாச்சு. இது 2 இயர்ஸாக இது ரிப்பீட்டடாக நடந்துட்டு இருக்கு. நீங்கள் டெஸ்ட் எடுத்து கொடுத்தேன்னு ரீல்ஸ் போகிறத விட இதை நேஷனல் ப்ராப்ளமாக எடுத்துகிட்டு வந்து நம்ம மோடி அவர்கிட்ட எடுத்துகிட்டு போனீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் மக்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். இல்லை, எனக்கு என்னென்னா, தண்ணி வந்துகிட்டே இருக்குது, இன்னும் நாஸ்தி தான் ஆகுது இடம், அதை உடனே மூடணும்னு ஏன் ஆக்ஷன் எடுக்கல இப்போ வரைக்கும்? அங்கே இருக்கவங்க அமைச்சர் போய் பார்க்குறாங்க, ஒரு தண்ணி வந்துகிட்டே இருக்குது, அது கெமிக்கல் கலந்த தண்ணி, இப்போவே ஒரு டிசிஷன் எடுக்க அங்கே பாதிப்பை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அதை மூடுறது தான் ஒரே வழி. கண்டிப்பாக அதை பற்றி யாருமே பேசல. வாட்டர் லெவல் வந்துட்டு அங்கே எப்படின்னு தெரியல. இன்னொரு விஷயம் இங்கே இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இண்டஸ்ட்ரியலில் வந்துட்டு இவங்க கை வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த லைனில் இருக்க சாயப்பட்டறையிலேருந்து வர கழிவுகள் இதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இவங்க தெரியல. இவங்க சொல்கிறது என்னன்னா, இங்கே ஒரு பிளான்ட் வைக்க போகிறாங்களாம், சுத்திகரிப்பு மையம். அதாவது இப்போ நம்மளுக்கு ஒரு நதி வருதுன்னா யூரோப்பில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கணும் பார்க்க சொல்ல தண்ணி, இங்கே இப்படி தொட்டி எடுத்தால் பாசி மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க. இது வந்து டிவிகே கவர்மெண்ட் மட்டும் சொல்லக்கூடாது, இதுக்கு காரணமானவங்க டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டும் சேர்ந்து கூட இருக்க கூட்டாளிகள் யார், சிபிஎம்மாக இருக்கட்டும், விசிகேவா இருக்கட்டும், ஐயுஎம்எல்லாம் இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்கவே இல்லை. அவங்களாம் சும்மா ஒரு வாய் வார்த்தையோடு முடிச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ அன்புமணி வந்தார், அவர் ஒரு பிரதிநிதியாக வந்து அதை வந்து வீடியோ எடுத்து அவரோட காணொலியில் போடுறாரு, அதை நியூஸ் சேனல் பேசுகிறாங்க. அது மாதிரி சிஎம் வந்து பேசினா இது நேஷனல் இஷ்யூ. சரி ஓகேங்க, சீமான் என்ன சொல்லியிருந்தார் இந்த கண்டனம். இதுக்கு லயலாமணி என்ன சொல்கிறாருன்னா, பயங்கரமாக அவதூறாகவே பேசுகிறாங்க. அதாவது சீமான்ற சாமான்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலேயே இல்லை சீமான்ற சாமான், அவங்க ஓட்டு அப்படிலாம் பேசுனாங்க. இதை யூஸ் பண்ணது
வீடியோல அர்ஜுனா தானே ஸ்ரீலங்கா அமைச்சர். அதே அதே வேர்டை இவங்க வந்துட்டு ஒரு இது மேடையில பேசுறாங்க. அவன் ஒரு மோசமானவன் அவங்களே சொல்றாங்க. அந்த நாட்டிலேயே அவன் பேசின வார்த்தையை எடுத்து இவனுங்க யூஸ் பண்ணுவாங்க, பேசுறாங்க. அதுலயும் இவருக்கு ஒரு அறிக்கை விடுறாங்க. என்ன அறிக்கைனாக்கா, நீங்க வந்துட்டு இப்போ வந்து ராஜ்மோகன் அவரை கண்டிக்கிறீங்களே, மிஸ்டர் திராவிட சப்போர்ட்டர் சீமான், திராவிட ஆதரவாளர் சீமான் அப்படி, நீங்க அவதூறு லைலா இல்லை, அவதூறு டிவி கேஸ். உங்ககிட்ட நான் ஒன்று கேட்குறேன், டிஎம்கே ரூலிங் பார்ட்டியாக இருக்க சொல்ல, அதாவது ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது. ஒரு கான்கிரீட் கீழே விழுந்தாலும் சரி, அதுக்கும் ஒரு கண்டனம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 207 ஸ்கூலை, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இழுத்து முடுறதா ஒரு நோட்டீஸ் வந்தது. அதையும் கண்டித்து சீமான் அண்ணன் பேசியிருக்காரு. ஒவ்வொரு பிரச்சனையும் சீமான் அண்ணன் பேசியிருக்காரு. லைலாமணி வந்துட்டு எங்கேயாவது அரை டேஸில் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது முழு டேஸாக ஆக போகிறாருன்றது கூடிய சீக்கிரம் நடக்கும். ஏன்னா நடக்கிற விஷயம்லாம் பார்க்க சொல்ல அப்படி தான் இருக்குது. கீர்த்தனா மேடம் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணாங்க, அதாவது ஸ்கூலுக்கு வந்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, லாங்குவேஜை பற்றி பேசுறது பேக் ஃபயர் ஆகிடுச்சு மினிஸ்டர் கீர்த்தனாவுக்குன்ட்டு. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க சொல்ல சின்ன வயசில் எனக்கும் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் என்னன்னு தெரியும், லாங்குவேஜ்னால் என்னன்னு தெரியும். நான் வந்து அந்த ஒரு மோட்டிவில் நான் பண்ணலை. அப்புறம் அதுக்கு வீடியோ எடுத்தாங்களா? அது அவங்களே எடுக்கலையா, அது ஒரு நியூஸ் சேனல் எடுத்தாங்களாம். அதாவது ஒரு ப்ரோட்டோகால் ஒன்று இருக்குது. இல்லை சொல்லிடலாம். இல்லை எனக்கு என்னன்னா, இந்த நீங்கள் சொன்னீங்களே, அதுக்கு நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அது அவங்களே எடுக்கல அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் உள்ள வந்துட்டு பின்னாடி இருந்து வீடியோ எடுத்திருந்தா அவங்களுக்கு தெரியாமல் எடுத்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோவை உள்ள விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இவங்க நின்று பேசுறது எந்த விதத்தில் அவங்க சொல்றது காமெடியாக இருக்குங்க. உண்மையிலே சொல்லணும்னா, மினிஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள வராங்கன்னா ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும். அப்ரூவல் இல்லாமல், அவங்களோட சம்மதம் இல்லாமல் செக்ரட்டரிஸ் இருப்பாங்க, மினிஸ்டர் கூட இவங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க, எந்த பத்திரிகையாளரில் அலோவ் பண்ணலாமா வேணாமா, கேமராமேன் அலோவ் பண்ணலாமா வேணாமா. இதெல்லாம் அலோவ் பண்ணால் மட்டும்தான். ப்ரோட்டோகால்னு ஒன்று இருக்குல்ல, டிவிகே நண்பர் இல்லை, அதே வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ், வெற்றி, இந்த யங் தாத்தா இவங்கெல்லாம் பேசுனாங்க. அதாவது இதை வந்துட்டு பெருசாக பேசுறீங்களே. ஆக்சுவலாக இது நீங்கள் கேட்டிங்கன்னா ப்ரோட்டோகால் இதுக்கெல்லாமா ப்ரோட்டோகால் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அது எப்படி அவங்க கேட்பாங்க அவங்களுக்கு. அதாவது ஏங்க, அவன் ஒன்றுமே இல்லாதவன்லாம் ப்ரோட்டோகால் மாதிரி பின்னாடி போகிறான் டிவிகேல இப்போ கூட்டமாக. இவங்க மினிஸ்டர் சரிங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு தருவாங்க. அப்போ உள்ளே யார் இருக்கா, மாணவர்கள் இருக்காங்களா, ஆசிரியர்கள் இருக்காங்களா, பத்திரிகையாளர் இருக்காங்களா, யார் யார் இருக்கான்றது தெரியணும். அவங்கள்ட்ட ஒரு லிஸ்ட்டு வரும். அதை அவங்க அக்செப்ட் பண்ணாதான் அந்த இடத்துக்கு அவங்க உள்ள அலோவ் பண்ண முடியும். இதுவே தெரியாத தற்குறீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பேர் தான் என்ன பண்ணுறது, இந்த வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் தற்குறீஸ். புரிஞ்சுக்கிங்க. உங்களை பற்றி நான் நிறைய பார்த்துருக்கேன். போக போக பேசலாம் இந்த விர்ச்சுவல் ஆரிஸ் எல்லாம். ஸோ இந்த காணொலி எப்படி இருக்குன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. என்ன மென்ஷன் பண்ணுவாங்க, கீர்த்தனாவை பற்றி பெருமையாக மென்ஷன் பண்ணுங்க. அமைச்சர் கீர்த்தனா. ஆமாம், அவங்க அமைச்சர் கீர்த்தனா அவங்க வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ்குள்ளெல்லாம் போயிட்டு செக் பண்ணணுமா இல்லை வேண்டாமா, நீங்கள் ஸ்கூலுக்கு போங்க, நீங்கள் வீட்டுக்குள்ள உட்காந்து ரீல்ஸ் போடுங்க, வெளியில் இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னு சொல்லுங்க, அதை நாங்கள் நம்பணுங்க. அவங்க எனக்கு ஃபர்ஸ்ட் நான் வீடியோ வரும்போது எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க தொழில்துறை அமைச்சரா இல்லைன்னா டான்சிங் துறை அமைச்சரா, பாட்டு டான்ஸ்லாம் ஃபேன், அதாவது இளைய தளபதியோட ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க அதான் பண்ணியிருந்தாங்க. இதில் தொழில்துறைக்காக என்ன பண்ணாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அவங்க விடுங்க பார்ப்போம். இடைத்தேர்தல் வருது, இடைத்தேர்தலில் ஒரு நல்ல முடிவை இந்த மக்கள் கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. பார்ப்போம். நல்ல முடிவாக கொடுத்தீங்கன்னா ஒரு பயம் வரும். எனக்கு இன்னொரு டவுட்டுங்க, ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் இந்த இடத்துல. இளைய தளபதி சிஎம் விஜய் அவர் நல்லவராக இருக்காருன்னு வைங்க. ஆனால் அவர் கீழே இருக்க மாவட்ட அமைச்சர்கள், ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்க எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க. உடனே மக்கள்லாம் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, ஃபேன் பேசிஸ்லாம், போங்கடா நீங்களும் அரசியலும். அந்த ஆள் எவ்வளோ பாவம் தெரியுமா, அவர் என்ன கஷ்டப்படுறாரு தெரியுமா, மக்களுக்காக வந்தாரு. ஆனா நீங்க எல்லாம் என்னன்னா பண்றீங்க, உங்களெல்லாம் நினைச்சா என்னடா போடா அப்படின்னு ஒரு மெசேஜ். இப்ப நான் ஒண்ணு கேட்கறேன் அவங்க கிட்ட, அந்த மக்கள்கிட்ட கேட்கறேன், மக்களே நீங்க இவர் ரொம்ப நல்லவர்னு சொன்னீங்க, அவர் நல்லவராகவே இருக்கட்டும். இப்போ இந்த கன்னியாகுமரியில 1144 ஹெக்டேர் அளவுக்கு நிலத்தை அணுமின், ஆக்சுவலா அதுக்காகலாம் எப்படி சைன் பண்ணாருன்னு அதை வந்து டெஸ்ட் பண்றதுக்கு அப்ரூவல் யார் கொடுத்தா அறிக்கை வந்து வெளியில வரும். அவர் பாவண்டா அப்படின்னு சொல்ற அவர் தான் அதை கொடுத்துருக்காரு. அவனோட சொல்லிடுறேன், இவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாம் பாதிக்கும்னு சொல்லிட்டு இயற்கை வளத்தை நாஸ்தி பண்ண சொல்லிட்டு ஓட்டு கேட்க சொல்ல அதை பேசியிருக்காரு. அவர் தான் அதை பத்தி பேசியிருக்காரு. விஜய் அவர் பேசியிருக்காரு. நீங்க சொன்னீங்கல்ல பாவம், ரொம்ப ரொம்ப பாவம், அவர் பேசியிருக்காரு. இதுக்கப்புறமா இன்னொன்று சொல்லிடுறேன், இயற்கை வளம்னா இந்த கிரானைட் எடுக்கிறதுக்கு, எம்சாண்ட் எடுக்கிறதுக்கு, மலையெல்லாம் வந்துட்டு ரொம்ப இந்த டிஎம்கே ஆட்சிலாம் இந்த மாதிரி கொடூரமான விஷயம்லாம் பண்ணிச்சு, நான் வந்தா இவங்களுக்காக மட்டும்தான் நிற்பேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போவும் கன்னியாகுமரியிலேருந்து திருநெல்வேலியிலேருந்து கேரளாவுக்கு கல்லை வந்து உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. எம்சான்ன்றது போயிட்டு தான் இருக்குது. கவர்மெண்ட்டே அப்ரூவல் கொடுத்து நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு மாற்றமும் இல்லை. வேற என்ன சொல்கிறது.
இந்த சோத்துல உப்பு போட்டு தின்ற எங்களை மாதிரி ஆட்கள்லாம் யோசிப்போங்க. என்ன சொல்றது, யோசிப்பீங்கன்னா யோசிக்க மாட்டீங்களா? ஃபேன் பேசிஸ்ல இருப்பீங்க. எங்களுக்கு ஃபேன் இல்லைங்க, எனக்கு குடும்பம் முக்கியங்க, எனக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் முக்கியங்க. நான் அவங்கள பற்றி யோசிப்பேன். நான் எனக்கு விஜயா இருந்தாலும் சரி, அஜித்தா இருந்தாலும் சரி, ரஜினியாக இருந்தாலும் சரி, கமலஹாசனாக இருந்தாலும் சரி, அவங்களோட விஷயத்த யோசிப்பாங்க. நான் என் குடும்பத்தை பற்றி யோசிப்பேன். என் குடும்பம் நல்லா இருக்கணும்னா இந்த இயற்கை வளங்கள் நல்லா இருக்கணும், இந்த பூமி நல்லா இருக்கணும், அது சுத்தமாக இருக்கணும், நாசம் ஆகக்கூடாது, நாசக்காரங்க கையில் போகக்கூடாது, அதாவது தனியார் துறை கையில் போகக்கூடாது. தயவுசெய்து நல்ல ஆளை செலக்ட் பண்ணுங்க உங்கள் தொகுதியில். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்பவும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.